சாதம் மீந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் ஆஃப்டர்நூன் வச்ச சாதம் மீந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி எக் ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ரைஸ் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ எக் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 எக்கு சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு சேர்த்து ரைஸும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ரைஸ் கூடயே எக்கு சேர்க்கும்போது நல்லா கலந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் எக்கு தனியாக கூட வரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸை தான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். என்னென்னா கேரட், கேபேஜ், கேப்சிகம் இது 3 தான் இருந்தது. ஸோ அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அது கூடவே லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸ் இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு ஃபைனலாக பெப்பர் தூள் தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது பாஸ்மதி ரைஸ் மாதிரி உதிரியாக இருக்காதுங்க. இது நார்மல் நம்ம சாப்பாட்டு ரைஸில் பண்ணனால இந்த மாதிரி இருக்கும். 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.